நமக்கு இவங்க தான் எதிரி அப்படின்னு ஒரு ஆளை தெரியும் அப்படின்னா அவங்கள கூட நம்ம நம்பலாம். பட் இவன் நமக்கு எதிரியா நண்பனானே தெரியல, ஒரு டைம் நமக்கு சப்போர்ட் பண்றான், ஒரு டைம் நமக்கு எதிரியா இருக்கான் அப்படின்னு யாராவது ஒரு பர்சனா இருக்குன்னா அவங்களாம் நம்ம எப்பயுமே நம்பவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சைட்வேஸ் மார்க்கெட். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மங்கி மார்க்கெட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கங்காரு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள கீழே இருந்து மேல போயிட்டு மேல இருந்து கீழே இறங்கி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே டிராவல் பண்ணிட்டு இருக்கும். பொதுவா இந்த இடத்த வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ப்ராஃபிட் புக் பண்றதுக்கோ இல்ல அக்யூமுலேட் பண்றதுக்கோ இந்த போர்ஷனை யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் போய் ட்ராப்ல மாட்டிக்கக்கூடிய இடம் என்ன பாத்தீங்கன்னா இந்த சைட்வேஸ் மார்க்கெட். பொதுவா ஒரு ஸ்டாக்கோடைய அதோடைய ரேலி எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுல 70% அந்த ஸ்டாக் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ஸ்டெக் ஆகும் அப்படிங்கறத ரிசர்ச் அனலிஸ்ட் சொல்றாங்க. என்னதான் அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கா இருந்தாலும் நீங்க என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து சைட்வேஸ்ல இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டாக்கை அந்த நேரத்தில் என்ட்ரி ஆகாம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒன்ஸ் அது அப் ட்ரெண்ட் மாறினதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது.